நாங்க கஷ்டப்படுறதுனால தான் அவன் பாடவே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திவினேஷோட பெற்றோர்கள். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 நிகழ்ச்சி சமீபத்துல முடிவடைஞ்சது. இந்த நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்டு பல குழந்தைகள் மக்கள் கவனத்தை ஈர்த்தாங்க. இதோட இறுதிப் போட்டியில நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்துகிட்டாரு. இந்த நிகழ்ச்சியோட டைட்டில் பட்டத்தை திவினேஷ் பெற்றிருந்தாரு. தன்னோட தாத்தா கிட்ட கத்துக்கிட்ட பழைய பாடல்கள் தான் திவினேஷுக்கு புதுதொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கு. தெய்வீக குரலோன் அப்படின்னு செல்லமா அவரோட ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய திவினேஷுக்கு ஃபைனல் மேடையில எம்எஸ்வி குடும்பத்தினர் மெல்லிசை இளவரசர் அப்படிங்கிற பட்டத்தை சூடி அழகு பார்த்தாங்க. இந்த நிலையில திவினேஷோட பெற்றோர்கள் முதல்ல கஷ்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த கஷ்டங்கள கடந்து நாங்க எல்லாரும் எங்க பையனால சந்தோஷமா இருக்கோம். எங்க லைஃப் மொத்தமா மாறி இருக்கு. இப்போ சமூகத்துல நல்லதொரு மரியாதை கிடைக்குது. அதுதாங்க ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திவினேஷோட அம்மா. அவனுக்கு பாட்டோட அர்த்தங்கள் எதுவுமே தெரியாது. தாத்தா பாடுறத கேட்டு அவனா பாடுவான். நல்ல கருத்துள்ள பாடல்கள் தானே பாடுறான் அப்படின்னு நாங்களும் அவன் பாடுறத கேட்போம். பாடுறப்ப அவனோட குரலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இவனை எங்கேயுமே கூட்டிட்டு போற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல. நாங்க 2 பேருமே வேலைக்கு போறோம். பிள்ளைங்கள அம்மா, அப்பா தான் பாத்துக்குவாங்க. ஒரு தடவ ஸ்கூல்ல இவன விடும்போது அவங்க டீச்சர் சுசானா கிட்ட சொன்னேன். திவினேஷ் நல்லா பாடுவான். நீங்க கேட்டு பாருங்கன்னு. அவங்க கேட்டுட்டு இவ்ளோ நல்லா பாடுறான். நீங்க ஏன் இவன எந்த போட்டிக்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதார்த்தமா சென்னையில சரிகமப ஆடிஷன் நடக்குதுன்னு ஃபோன்ல பார்த்தேன். அது உண்மையா பொய்யானெல்லாம் தெரியல. சரி நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் இவர்கிட்ட சொன்னேன். இவரு பால் வண்டிக்கு தான் போறாரு. அன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு தான் இவன கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இவன் செலக்ட் ஆவான் அப்படின்னு நம்பிக்கையே இல்ல. அங்க ட்ரெய்னிங் போனப்ப கூட அவங்க ஸ்ருதியோட பாடுவியான்னு கேட்டாங்க. அவனுக்கு இதெல்லாம் தெரியல. நீ சரியா தான் பாடுற. எப்பவாச்சும் விலகுனா சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ட்ரெய்னிங் முடிச்சுட்டு கிளம்பும்போது அவகிட்ட ஸ்ருதின்னு சொன்னீங்களே, அதை எப்போ சொல்லிக் குடுப்பீங்கன்னு கேட்டான். அந்த அளவுக்கு தான் அப்ப இருந்தான். இப்போ ஸ்ருதி, டெம்போ எல்லாமே தெரியுது. நாம ஏதாவது தப்பா பாடிட்டா கூட இப்படி பாடக்கூடாதும்மா அப்படின்னு இந்த ஸ்கேல்ல பாடணும் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய வீட வாடகைக்கு பார்த்து குடி வந்திருக்கிறதுக்கு காரணமும் என்னோட பையன் திவினேஷ் தான். நாங்க கஷ்டப்பட்டோம். இப்போ சந்தோஷமா இருக்கோம். பால் வண்டி வாங்குறது எங்களோட 15 வருஷ கனவு. இன்னைக்கு அது எங்க பையனால நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.